என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். டெல்லியிலிருந்து சென்னை வந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். உள்துறை அமைச்சர் அமித் ஷா அம்பேத்கரை பற்றி தரக்குறைவாக பேசியிருப்பதை எதிர்த்து இந்தியா கூட்டணியில் இருக்கும் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். அம்பேத்கர் அவர்களுடைய சிலையிலிருந்து நாடாளுமன்ற நுழைவாயில் அருகே ஊர்வலமாக வரும்போது தடுக்கப்பட்டு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினர் அங்கு ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். ராகுல் காந்தி அந்த இடத்தில் தடுக்கப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்டது. அப்போது ஏற்பட்ட சூழலில் ஒருவர் கீழே விழுந்தார். ராகுல் காந்திக்கும் அங்கிருந்த பாஜக உறுப்பினர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பெண்களும் தள்ளிவிடப்பட்டார்கள். இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு போராடினோம். இப்படிப்பட்ட சூழல் தேவையில்லாமல் உருவாக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் மிரட்டப்படும் சூழலை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். காங்கிரஸ் சார்பில் காவல்துறையில் வழக்கு தொடர்வதற்கு சென்றிருந்தோம். இதுவரையில் முதல் தகவல் அறிக்கை வழங்கப்படவில்லை. அமிர்தா கூறியதை காங்கிரசார் திரித்து கூறுவதாக கூறியது குறித்து கேட்டபோது அவர் பேசியதை அங்கிருந்த அனைவரும் கேட்டனர். அதை யாரும் திருத்தி கூறவில்லை, வாய்ப்பு இல்லை. கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கேரளாவிலிருந்து கழிவு கொட்டப்படுவது குறித்து கேட்டதற்கு அங்கு இருப்பவர்களிடம் பேசி இதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து என்றார். கீழே விழுந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடியவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களையும் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் ஒரு தள்ளுமுள்ளு உருவாகக்கூடிய நிலை உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் போராடி கொண்டிருந்த பெண்களும் நாங்களும் தள்ளப்பட்டோம். தள்ளப்பட்ட அதே இடத்திலே அமர்ந்து கொண்டு தொடர்ந்து போராடினோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தேவையில்லாமல் உருவாக்கப்பட்டது. தேவையில்லாமல் அங்கே போராட்டத்திலே ஈடுபட்ட அத்தனை பேரும் ஒரு மிரட்டப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை பற்றி அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அவர்களிடமும் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்லயும் காங்கிரஸ் சார்பிலே ஒரு எஃப்ஐஆர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை. என்னுடைய பேச்சு திரித்து கூறப்பட்டது அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு பாரத ரத்னா கூட காங்கிரஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பாக்குறோம். அவர் என்ன பேசினார் அப்படின்னு தெளிவாக சபையிலே இருக்கக்கூடிய குறிப்பிலே இருக்கிறது. அது மட்டும் இல்லாம வீடியோஸும் இருக்கு. அதனால யாரும் அதை பிரித்து கூறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. திருநெல்வேலி, தூத்துக்குடிக்கு இடையே இந்த கேரளால இருந்து வர்ற மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுறதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நீங்க அங்க எம்பியா இருக்கிறீங்களா? இது தொடர்பா என்ன நம்ம நடவடிக்கை எடுக்கலாம்? இல்ல, அங்க இருக்கக்கூடியவர்களிடமும் பேசி இதை தடுப்பதற்கான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்க வேண்டும் என்பதே என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.